வேளாண் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கால்நடையோட காப்பீடு திட்டத்தை வந்து தான் பார்க்க போறோங்க. அதாவது இன்சூரன்ஸ் ஸ்கீம் வந்து நமக்கு குடுத்துருக்காங்க. அந்த இன்சூரன்ஸ் ஸ்கீமை பத்தி தான் வந்து ஃபுல்லா பார்க்குறேங்க. நம்ம நாட்டில பார்த்தீங்க அப்படின்னா, பெரும்பாலும் வந்து கால்நடை வளர்ப்பு, அதாவது எருமை, மாடு, பசு எல்லாம் வளர்ப்பது பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப அதிகமா இருக்குதுங்க. அதில வந்து மெயினா என்னன்னா, இந்த ஏதாவது வந்து பிரச்சனையினால வந்து அதோட இறப்பு ஏதாவது ஏற்பட்டுச்சு அப்படின்னா, நமக்கு வந்து ரொம்ப லாஸ் வந்து அதிகமாயிருங்க. இப்போ விவசாயம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து கலப்பு விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கோங்க. ஆடு, மாடு வச்சிருப்போம். அதுக்கப்புறம் வந்து ஏதாவது வந்து தோட்டத்திலேயோ இல்ல வந்து வயல்லயோ ஏதாவது போட்டிருப்போம். அதையும் வந்து நம்ம எடுத்து மாட்டுக்கு குடுத்துருவோம். அதுக்கப்புறம் வந்து அதிலேருந்து கொஞ்சம் வரும். மாட்டு பால் பணம் கொஞ்சம் வரும். இத வச்சு தான் வந்து ஓட்டிட்டு இருக்கிறாங்க. இப்ப இதில வந்து நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா, காப்பீடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா ஒண்ணு இருக்கு. ஏன்னா வந்து திடீர்னு மாடு ஒரு 4 மாடு வச்சிருப்போம், இல்ல 3 மாடு வச்சிருப்பாங்க. திடீர்னு ஏதாவது மாடுகளுக்கு ஆயிருச்சு அப்படின்னா, நம்மளுக்கு வர வருமானம் டக்குன்னு நின்னு போயிருங்க. அப்போ அந்த இழப்பீடு இருந்தது அப்படின்னா, நம்ம அத வச்சு ஏதாவது வந்து நம்மளால பண்ண முடியும். அதனால பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வந்து இன்சூரன்ஸ் கம்பெனில நெறையா பேர் வந்து இந்த இழப்பீடு வந்து குடுத்துட்டுருக்காங்க. இதில பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து 50% மானியத்தோட நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இந்த பிரீமியம் வந்து கட்ட முடியுங்க. அதாவது நம்ம பிரீமியம் தொகை கட்டுறதுனா, இப்போ 3 வருஷத்துக்குள்ள வேணாலும் எடுத்துக்கலாங்க. 3 வருஷத்துக்கு மேல வேணாலும் எடுத்துக்கலாங்க. இப்போ இதில வந்து இந்த 3 வருஷத்துக்குள்ள இருக்குது அப்படின்னா, நீங்க ஒரு மாடு இருக்குன்னா, அந்த மாட்டுக்கு வந்து நீங்க இவ்வளவு இவ்வளவு தொகைன்னு சொல்லி அதிகபட்ச தொகை இவ்வளவுன்னு சொல்லி நீங்க வந்து போட்டுட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 50% மானியமா குடுத்துருவாங்க. 50% மானியம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு ரூ. 2000 இன்சூரன்ஸ் வருஷம் கட்டணும் அப்படின்னா, ரூ. 1000 வந்து கவர்மெண்ட்டுக்கு மானியமாக கொடுத்துருங்க. நீங்கள் ஒரு ரூ. 1000 கட்டினா போதும். அப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எப்போ யூஸ் ஆகுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாவது வறட்சி வருது, ரொம்ப வந்து பிரச்சனை வருது, இல்லை வந்து ஏதாவது ஒரு தொற்று நோய் வருதுன்னு வைங்க. இப்போ நம்ம உங்கள் ஊர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா, நிறையா தொற்று நோய் வந்துருச்சு அப்படின்னா, அது இருக்கிற எல்லா நிறையா மாடு செத்து போயிடுச்சு அப்படின்னா, நம்ம அந்த மாடு செத்து போனதுக்கு உண்டான இழப்பீடு வந்து கவர்மெண்ட் கொடுக்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாதுங்க. நிறையா வந்து இப்போ லோக்கல்லாம் வந்து ஒரு 10 மாடு 20 மாடு செத்து போச்சுன்னா, யாரும் கவர்மெண்ட் வந்து இழப்பீடுலாம் கொடுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிற சமயத்தில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி வந்து நம்ம அதிகபட்ச தொகை வந்து நம்ம கொடுக்குறாங்க. ஆனால் வந்து ரொம்ப கம்மியான ப்ரீமியம் தாங்க. நம்ம வருஷ சந்தா பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மியானதாக இருக்கும். நம்ம அதை வச்சு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாங்க. இது ஃபஸ்ட்டு வந்து நம்ம எதுக்கு அப்ளை பண்ணலான்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்து கன்று போட்டு பால் கறக்கிற மாதிரி ஒரு மாடு இருக்குது, எருமை இருக்குது அப்படின்னா, அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாங்க. அதுக்கு வந்து நமக்கு ஃபுல் மானியம் வந்து 50% கொடுத்துருவாங்க. மீதி வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபுல் அமௌண்ட்டுக்கும் போடலாம். இப்போ ரூ. 1,00,000 மாடு போகுதுன்னா ரூ. 1,00,000 வரைக்கும் நம்மளால் போட முடியும். ஒரு 70,000 80,000 வரைக்கும் நம்மளால் நம்ம இன்சூரன்ஸ் வந்து போட்டுக்க முடியுங்க. இதே நம்ம வந்து காப்பீடு போட்டிருக்கிறோங்க, அதுக்கு இன்சூரன்ஸ் போட்டிருக்கிறோம். அப்போ வந்து நம்ம மாட்டை விற்றுட்டோம் அப்படின்னாவோ, இல்லை வந்து நம்ம இன்னொரு இன்சூரன்ஸ் போட்டவற்றிருந்து ஒரு மாடை வாங்குறனாவோ, அதை வந்து நம்ம பேருக்கு மாற்றிக்கணும். மாற்றிட்டு நம்ம வந்து ப்ரீமியம் கட்டினா போதுங்க. அது வந்து கன்னியூ ஆகுங்க. இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு நம்ம போட்டிருக்கிறோம் அப்படின்னா, 3 வருஷம் வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அதை வந்து ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு வருஷத்துக்கும் ப்ரீமியம் கட்டுறப்போ இன்னொருத்தர் பேர் மாற்றி வந்து நம்ம பண்ணிக்க முடியுங்க. இப்போ இதே வந்து நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸில் இந்த மாதிரி பண்ண முடியாது. ஆனால் இதில் வந்து மாட்டு இன்சூரன்ஸில் வந்து நம்ம உரிமையாளர் மாற்றிட்டாங்க அப்படின்னா, நம்ம அதை வந்து மாற்றிக்க முடியுங்க. இப்போ இதில் என்னென்னா, 3 வருஷத்துக்கு போட்டிருக்கிறீங்க அப்படின்னா, அடுத்த 3 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கவர்மெண்ட் மானியம் வந்து அந்த 3 வருஷத்துக்கு மட்டும் தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் கிடைக்காதுங்க. அதனால வந்து நம்ம எவ்வளோ நாளுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக பாலிசி போட முடியுமோ அந்த அளவுக்கு பாலிசி போடுறது நமக்கு சிறந்ததாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு வந்து இது என்னென்னலாம் கொண்டு போய் கொடுக்கணும். இப்போ நம்ம வந்து ஏதாவது மாடு வந்து கொஞ்சம் செத்து போச்சு, இப்போ ஏதாவது நோய் வந்தோ இல்லை வந்து ஏதாவது வந்து செத்து போச்சு அப்படின்னா, அதை எப்படி வந்து கிளைம் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி கொண்டு போய் மாடோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கொடுக்கணுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம யாராவது திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னா எஃப்ஐஆர் காப்பி விற்கணுங்க. இப்போ மாடே காணாமல் போச்சு அப்படின்னா எஃப்ஐஆர் காப்பி விற்கணும். இல்லை அப்படின்னா நம்ம மாடு ஏதாவது செத்து போச்சு, இந்த லோக்கலில் இருக்க ஒரு 10 மாடு 20 மாடு செத்து போயிடுச்சு, ஒரு இயற்கை பேரிடர் மாதிரி வந்திருக்குது அப்படின்னா, அதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அதுக்கு வந்து நம்ம போஸ்ட்மார்ட்டம் செஞ்ச சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் கொடுக்குற சர்டிஃபிகேட்டு, இது எல்லாத்தையும் வந்து கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ப்ரீமியம் போட்டிருப்போம்லங்க, நம்ம வந்து இன்சூரன்ஸ் எடுத்துருப்போம்ல, அதோட காப்பி எல்லாம் வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு 15 நாளைக்குள்ளேயே வந்து நம்ம பண்ணிடுவாங்க அப்படின்னா, அந்த அமௌண்ட்டை வந்து நமக்கு கொடுத்துருவாங்க. ஸோ மேக்ஸிமம் 15 நாளுங்க. 15 நாளுக்குள்ளே கண்டிப்பாக வந்து இதை கொடுத்துருவாங்க. இதில் ஒரு பிரச்சனை என்னென்னா, எப்போ வந்து காப்பீடு நமக்கு கிடைக்காதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த நம்ம வந்து காப்பீடு தொகை செலுத்தி ஒரு 10 நாளைக்குள்ளேயே வந்து மாடு செத்து போச்சுன்னு வைங்க, அது வந்து காப்பீட்டில் வந்து கவர் ஆகாது. நம்ம இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸும் அது மாதிரி தாங்க. இப்போ வந்து நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டிருக்கிறோம், ஒரு 10 நாள்லேயே வந்து ஹாஸ்பிட்டல் போய் படுத்துக்கிட்டு நம்ம வந்து கிளைம் பண்ணுறோன்னா பண்ண முடியாது இல்லைங்க. அந்த மாதிரியே தான் வந்து ஒரு 10 நாளைக்குள்ளே மாடுக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா அதை வந்து நம்மளால் கண்டிப்பாக கிளைம் பண்ண முடியாதுங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காப்பீடு நிறுவனம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம காது மாடலில் வந்து ஒரு டேக் அடிச்சுடுவாங்க. அந்த
டேகும் காணாமல் போச்சுனாலும் நம்மளால் பண்ண முடியாது. மேக்ஸிமம் வந்து கவர்மெண்ட் கொடுக்குறது எல்லாமே வந்து காதில் டேக் அடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி வந்து என்ன பண்ணுவாங்க, இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து காதில் வந்து டேக் அடிச்சுட்டு போயிடுவாங்க. அந்த டேகை வந்து நம்ம பத்திரமா வச்சுக்கணும். அது வந்து கண்டிப்பாக ஒன்றும் ஆகாது. இருந்தாலும் அதை பத்திரமா வச்சுருக்கணும். நீங்கள் எங்கேயாவது வந்து கீழே விழுந்ததுனால எடுத்து கரெக்டாக மாட்டி விட்டு எல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கிளைம் ஆகும். அந்த டேக் காணாமல் போச்சுனாலும் வந்து இது கிளைம் ஆகாதுங்க. ஸோ இந்த மாடு இன்சூரன்ஸுங்கிறது ரொம்ப முக்கியங்க. மாட்டுக்கோ எருமைக்கோ எல்லா கால்நடைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியம். இதையும் வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இதே மாதிரி தகவல் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.